ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதிர் வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்கள சாப்பிட சொல்லி தனா சாப்பாடு போடவும், அப்போ கதிர் எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ தனா கேட்டுட்ருக்குறாங்க, என்ன கதிர், நானும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கிறேன், நான் தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் தவிர நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் கதிர் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. தானா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பாரு, நீ வீட்டில் எவ்வளோ மறிக்கு ராணி மறிக்கு நீ இருக்கப்பட்டவா, ஆனால் இன்றைக்கி என்னென்னா நீ என் கூட வந்தனாலே இன்றைக்கி ரேசரிசி சாப்பாடை நீ சாப்பிட்றேல அப்படின்னு கேட்கும்போது இது கிட்டதுமே தனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை கதிர், அங்கே மகாராணி மாதிரி இருந்தாலும் எனக்கு அங்கே கிடைக்காத சந்தோஷம் உன் கூட எனக்கு இங்கே இருக்கும்போது கிடைச்சிருக்கு, நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ கதிர் அங்கே வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தானா அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. என்னது, அப்பா உன்னை இந்த அளவுக்கு பேசினாரா அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே தானா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கதிர் தானாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா என்னதான் கோபத்தில் சொன்னாலும் அவர் சொன்னது எல்லாமே உண்மை தானே, அவர் சொன்னதில் எந்த வித தப்பும் கிடையாதுல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வந்தனால இன்னைக்கு நீ எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, அதுக்கு எல்லாமே நான் தானே காரணம் அப்படிங்கும்போது நீ இப்படிலாம் சொல்லாத கதிர், நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நீ இன்னும் பத்தாட்ட சொன்னேன்னா உண்மையிலேயே நான் தாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே தானாவை கதிரை அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு கதிர் தானாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அவங்க ரெண்டோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன, நம்மளால நம்ம மாமா தனாவை எந்த அளவுக்கு ராணி மாதிரிக்கு வச்சிருந்தாரோ அந்த வாழ்க்கையை நமக்கு நம்ம தனாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்தது எங்க பார்த்தோம்னா மாயாவையும் சீனியையும் தான் காட்டுறாங்க. மாயா அவங்க சீனிட்ட கலாட்டா பண்ணி அவங்க ரொமான்ஸா பேசிட்டு இருக்கவும் அப்போ உடனே சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்ணா எனக்கு நீ திரும்ப கிடைச்சிருக்கேல்ல, என்னை புரிஞ்சுக்கிட்டேல, நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கவோ, ஆமாம் உண்மையிலே சொல்ல போனாக்கி என்னை ஒரு மனுஷனா நீ மாற்றிருக்கிற, நான் உன்னை புரிஞ்சிக்காம நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், ஆனால் உண்மையிலே சொல்ல போனாக்கி நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன இந்த அளவுக்கு நீ கொண்டுட்டு வந்திருக்கிற, நீ மட்டும் என்னை கைவிட்டுருந்தேன்னா நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கே தெரியுது அப்படிங்கும்போது, இப்போ எதுக்காக நீ பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கையை நம்ம தொடங்குதோம், அதே மாதிரிக்கு நம்ம பிஸ்னஸையும் பெரிய லெவலில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும், அப்படி நான் பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டுட்டு போகணுன்னா நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சீனு சொல்லவும், அதுக்கு என்ன நான் உன் கூட தானே இருக்கிற அப்படிங்கிறாங்க. வீட்டில் கிடையாது, கடையிலேயே நீ என் கூட வரணும் அப்படிங்கவும், அதுக்கு என்ன நான் உன் கூட வார அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயாவும் சீனுவும் அவங்க கடைக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பார்வதி தான் காட்டுறாங்க. பார்வதி கோயிலுக்கு போகவும் அப்போ கோயில் நடை திறக்கலை, பூட்டிட்டு இருக்கு. என்ன பூசாரி, கோயில் நடையை திறக்காம பூட்டி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அதுக்குள்ள டைம் வந்தால் தானமா திறக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் காலையிலேயே வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் திறக்க முடியுமா என்ன, தர்ம கதா சொன்னால் மட்டும்தான் காலையிலே திறப்பேன்னு தவிர இல்லைன்னா எப்போவுமே நட திறக்கிற டைமில் தான் நான் திறப்பேன் அப்படிங்கிறாங்க. தர்ம கதா யாரு, உங்கள் மாமா தானே, அவர் சொன்னாக்கி நான் இப்போமே திறப்பேன், ஆனால் நீங்கள் சொன்னால் நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதிக்கு கோவம் வந்துடுது. அப்போ சிவாவும் வராங்க. சிவா கேட்குறாங்க, என்ன பூசாரியா நட திறக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தம்பி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அப்போ தான் நடையை திறப்பேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி நான் வெளியே போயிட்டு வரேன் பார்வதி, நீ கொஞ்சம் இங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா போயிருந்தாங்க. அப்போ பார்வதி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், ரகுராமுக்கு கிடைக்கிற மரியாதை நம்மளுக்கும் நம்ம வீட்டுக்காரருக்கும் மரியாதையே கிடைக்காம இருக்குது, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கும்போது அங்கே மகாலிங்க வராங்க. என்ன பார்வதி, அதாவது ரகுராமுக்கு கிடைக்கிற மரியாதை சிவாவுக்கும் உனக்கும் கிடைக்கல, அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் மாமா என்ன இருந்தாலும் சரிதான், ரகுராம் மாமாவுக்கும் ஜானகி அக்காவுக்கும் வீட்லேயும் சரி வெளியும் சரி அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை எங்கள் ரெண்டுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கவும், என்ன இருந்தாலும் சரிதான், சொத்து பற்றி எல்லாமே அவங்க கையில் தானே இருக்குது, அது எங்களுக்கு இருந்தால் தானே எங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கவும், இப்போ மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டியே, நான் எத்தனை சொன்னாலும் நீ கேட்கவா செய்கிற, சிவாவுக்குன்னு சொல்லிக்கிட்டு தனியாக சொத்து இருந்தால் தான் அவனுக்கும் இந்த ஊருக்குலேயும் சரி வீட்லேயும் உனக்கும் சரி மரியாதை கிடைக்குமா அப்படிங்கவும், சரி மாமா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அதாவது மில்லோ கம்பெனியோ எது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அவர் பேரில் நான் அதை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கவும், இது கெட்டதுமே மகாலிங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாதிரி உனக்கு புத்தி வந்ததை எல்லாமே இருக்குது, நான் ரெடி பண்ணிவிட்டு உனக்கு கூப்பிடுறேன், நீ அதுக்குள்ள ரூபாயை கட்டிட்டு நீ சிவா பேர்லையும் ஓம் பேர்லையும் நீ அதை எழுதி வாங்கிடு அப்படின்னு சொல்லவும், சரிதான் மாமா அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மகாலிங்க புவனேஸ்வரிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ புவனேஸ்வரிட்ட இந்த விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. பார்வதி இந்த மாதிரிக்கு சிவாவுக்கு பேரில் சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரகுராம் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு அருமையான வாய்ப்பு பார்வதி அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ரகுராம்
ரகுராம் வீட்டில் உள்ள சொத்தை நம்ம 2ஆ பிரிக்கணும், அதுவும் பார்வதியால் தான் பிரித்து வைக்கணும் அப்படிங்கவும் என்ன இருந்தாலும் சரிதான் ரகுராம் சொத்தை பிரிக்கிறதுக்கு அவன் வந்து விட மாட்டான். ஆனால் பார்வதி வச்சு தான் இந்த திரும்பவும் நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மகாலிங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம்மா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், எப்படினாலும் சரிதான் பார்வதிக்கு அந்த வீட்டில் எந்த வித மரியாதையும் கிடையாது, அதே மாதிரிக்கு சிவாவுக்கு அந்த ஊரில் எந்த வித மரியாதையும் கிடையாது. என்னதான் குடும்பத்தில் பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், ஆனால் ரகுராம் பேச்சுக்குன்னு தனியாக ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை சிவாவுக்கும் பார்வதிக்கும் கிடையாது. ஜானகிக்கும் ரகுராமுக்கும் கிடைக்கிற மரியாதை எல்லாமே அந்த சொத்தை வச்சு தான். அதே மாதிரிக்கு தான் அந்த சொத்து வந்து பாதி பங்கு இவங்க கைக்கு வந்தாதான் பார்வதிக்கும் சிவாவுக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் செய்யற மாதிரிக்கே நீங்க வந்து போய் சொல்லுங்க அப்படிங்கும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மில்லு வந்து விலைக்கு வந்திருக்குது, அது சிவா பெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு பார்வதி கிட்ட நீங்க வந்து சொல்லுங்க அப்படிங்கவும் மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் வந்து கடைக்காக கிளம்புறாங்க. அப்போ வந்து பத்மாவும் பார்வதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்க 2 பேரும் ஜோடி போட்டுட்டு எங்க போக போறீங்க அப்படிங்கவும் அப்போ மணி சொல்றாங்க, ஜோடி போட்டுட்டு புருஷன் மண்டாட்டி எங்கேயாவது போவாங்க, அது எதுக்கு நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து மாயா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தீங்களா இப்படி நீங்க வந்து அவன் முன்னாடி என்னை வந்து மரியாதை குறைவா நீங்க நடத்துறதுனாலதான் அவன் என்னை மதிக்கவே மாட்டுக்கிறா அப்படின்னு பத்மா சொல்லவும் என்னடி மரியாதை கொடுக்க மாட்டுக்கிறாங்க, என் மருமகளுக்கு யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், நீ என்னமா இவ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிற, நீங்க 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் மாயாவும் சீனுவும் வந்து சிரிச்சுக்கிட்டு சரி மாமா நான் கிளம்புறேன், சரியத்தை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. மாயாவும் சீனுவும் இதை பார்த்துட்டு பத்மா எரிச்சலோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து அவங்க கதிர் வந்து பார்த்தோம்னா அந்த ஓனர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கவும் புதுசாக ஒரு ஏஜென்சி வந்திருக்குது, அது என் ஃப்ரெண்டு தான் வந்து தொடங்க போகிறான், நீ வேணா அவனுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பாக நீ இருக்கிறியா, நான் வேணா சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது கதிர், நீ ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன்னா நீ அவங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் நீ வந்து அந்த பிஸ்னஸை தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா வந்து அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டே போகிறாங்க. 5 லட்ச ரூபா கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கதிரை வந்து அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்னராக ஆக்கிடலாம், என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகும்போது அப்போ வந்து அதிகாரியோட கார் வருது, அது கவனிக்காமல் தானா நடந்துட்டு போயிட்டு இருக்கவும் அவங்க மோதிர மாதிரிக்கு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த அதிகாரி வந்து காரை விட்டு கீழே இறங்குறாங்க. என்னம்மா என்ன யோசனை பண்ணிட்டு வர, இப்படி ரோட்டில் வரும்போது ஜாக்கிரதையா வர வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்க ரகுராம் ஐயாவோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் தனாவும் ஆமாங்கய்யா அப்படிங்கிறாங்க, அன்னைக்கு பேட்மிண்டன் கூட நீ தானமா பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா ஜாக்கிரதையாக வர வேண்டாமா, என்ன யோசனை பண்ணிட்டு வர, நான் மட்டும் பிரேக் போடலைன்னா உன்னுடைய நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா அப்படிங்கவும் அப்போ தானா வந்து சொல்கிறாங்க, இல்லை ஏன் மேலே தான் தப்பு, நான் வந்து ஒன்று யோசனை பண்ணிகிட்டே வந்தேன் அப்படிங்கவும் என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க, 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதா, சரி நேஷ்னல் லெவலில் வந்து பேட்மிண்டன் வந்து விளையாடுறதுக்காக ஆட்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் அதில் வந்து சேர்ந்துட்டேன்னா உனக்கு 5 லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தனா சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த ஆட்களை வந்து அவங்க போய் பார்க்க போவோம், அவங்களும் 5 லட்ச ரூபா பணத்தை வந்து அக்ரிமெண்ட் போட்டு அவங்க கொடுக்குறாங்க. அடுத்ததாக கதிர்கிட்ட வந்து தனா 5 லட்ச ரூபா பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க, இதை வச்சு நீ வந்து பிஸ்னஸில் நீ வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா எப்படியா அந்த போட்டியில் நான் ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.